அருணா வந்து ரீனாவை கூப்பிட ரீனாவும் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் ரதி கிட்ட காமிக்கிறா. ரதியும் அதை வாங்கி பார்த்துட்டு உன்னோட டயக்னோசிஸ் கரெக்ட் தானே சொல்லி ஆபரேஷன்ல ஜாயின் பண்ணிக்க சொல்ல ரீனாவும் ஆபரேஷன் சேர்ந்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அவங்க பொண்ணு கிட்ட வந்து சொல்ல அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு நன்றி சொல்றாங்க. அப்புறம் நம்ம பசங்க வந்து ரீனாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சர்ஜரி வெற்றிகரமா பண்ணியிருக்கோம், அதனால பார்ட்டி பண்றோம்னு ரீனா வீட்டை செலக்ட் பண்ண ரீனா முடியாதுன்னு சொன்னாலும் அதை இதுன்னு சொல்லி ரீனாவை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடுறாங்க. அப்ப குணா ரவி சீனியரை கூப்பிடலாம்னு சொல்ல ராக்கி ரவி சீனியர் மேல அவ்வளவு பாசமாடான்னு கேட்க அதெல்லாம் இல்லடா அப்பதான் அனிதா சீனியரும் வருவாங்கன்னு சொல்றான். அப்ப ரீனா டே நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன நடுத்தருவுல நிப்பாட்டிடாதீங்கடான்னு சொல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர் ஆக போற நீ இப்படி சொல்லலாமான்னு ராக்கி கேட்க என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா அப்பதான் தேஜு ஆர்கே சாரோட பையன் தான் அர்ஜுன்றத சொல்லி இப்ப என்ன இது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியான்னு கேட்க ரீனாவும் என்ன சொல்றதுனே தெரியாம அதையே யோசிச்சுட்டு நிக்கிறா. இங்க குணா வந்து அனிதாவையும் ரவியையும் பார்ட்டிக்கு கூப்பிட அனிதா ரவி மேல இருக்க கோவத்துல வரலன்னு சொல்றா. அதுக்கு ரவியும் அனிதா கிட்ட ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டற, இப்ப பார்ட்டிக்கு வரலன்னு சொல்ற, என்னாச்சு உனக்கு, அதான் அன்னைக்கு நடந்ததை பத்தி நேத்தே பேசியாச்சுலன்னு கேட்க ரவி இதையே பேசிக்கிட்டு இருக்க கடுப்புல குணா கிட்ட நானும் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆனா நான் என் ஃப்ரெண்டை கூட்டு வருவேன் பரவாயில்லையான்னு கேட்க குணாவும் நீங்க வந்தா மட்டும் போதும் எத்தனை பேரை வேணாலும் கூட்டுவாங்கன்னு சொல்றான். ரவி எனக்கு தெரியாம யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்க அனிதா அவன் யாருன்னு உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் அர்ஜுன் வெயிட்டிங் ஏரியால உட்கார்ந்துருக்கும் போது தேஜு வந்து பிட்டு பிட்டா போட அர்ஜுன் எதையுமே கண்டுக்காம உட்கார்ந்துருக்கான். அப்ப ரீனா கிட்ட இருந்து வந்து அர்ஜுன் கிட்ட நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறா. அர்ஜுனும் தேஜு இருக்கத மதிக்காம பின்னாடியே போயிடுறான். அர்ஜுன் வந்ததுமே இன்னும் எவ்வளவு போய் தான் என்கிட்ட சொல்லுவேன்னு கேட்க அப்ப குமார் வந்து ரீனா இருக்கவும் நடிக்கிறாரு. அர்ஜுனும் குமார் கிட்ட வேணாம்னு சொல்றான். அப்ப உன் அப்பாவை பத்தி தான் அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னையான்னு கேட்க அர்ஜுனும் நான் இதை தான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன்னு சொல்ல ரீனா எதையுமே நம்பாம நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும், நான் யாரு உனக்குன்னு கேட்டா ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ரீனா கோவத்துல என்ன பத்தி டிசைட் பண்ண நீ யாரு, எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க குணா ராக்கி கிட்ட பேசாம இன்னைக்கு நைட்டு பார்ட்டியில ரீனா கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருன்னு சொல்றான். ராக்கியும் அப்ப 2 ரவுண்ட போட்டு இன்னைக்கு சொல்லிடுறேன்னு சொல்ல குணாவும் சரியா சொன்ன அப்பதான் செருப்பால் அடிச்சாலும் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா ரதி அந்த பொண்ணு கிட்ட ரீனா மட்டும் உங்க அம்மா கண்டிஷனை கண்டுபிடிக்கலன்னா உங்க அம்மா நிலைமை என்ன ஆகுறதுன்னு திட்டி ஏன் எங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்டை மறைச்சேன்னு கேட்க லாஸ்டா பார்த்த ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்க்க சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை காட்ட வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்ல ரதி எந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படி முட்டாள்தனமா சொல்லி அனுப்புனாங்கன்னு கேட்க அந்த பொண்ணு எம்என்எம் ஹாஸ்பிட்டல்னு சொல்றா. இங்க ஒருத்தன் அவனோட பாஸ் கிட்ட நம்ம நினைச்சது நடக்கல, ரிப்போர்ட் இல்லாமலேயே ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட அந்த பாஸும் அப்ப வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்ல இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.